காங்கிரீட் போர்டு. இது மேலே வந்து பாத்ரூமுக்கு லைட் பாயிண்ட்டு, அதுலேருந்து ஒரு பெண்டை போட்டு இறக்கி கீழே வந்து வாஷ் பேஷனுக்கு ட்ரிம்மிங் மிஷின், வாஷ் பேஷன் பக்கத்தில் சுவிட்ச் பாயிண்ட்டு. இந்த சுவிட்ச் பாயிண்ட் எதுக்கு வருதுன்னா, வாஷ் பேஷனுக்கு வந்து கண்ணாடி மிரருக்கு பேக் சைடு லைட்டுக்கும், ரெண்டாவது வந்து ட்ரிம்மிங் மிஷினுக்கும் ரெண்டுக்கும் சேர்த்து இங்கே வந்து ஒரு 4 மாடல் சுவிட்ச் பாக்ஸ் வச்சுருக்கோம். நம்ம இது போல் தான் வந்து கம்பியில் வந்து பைப் லைன் போட்டிருக்கேன். இது வந்து போட்டு இதில் வந்து பிரித்த உடனே பார்த்திங்கன்னா அந்தாண்ட ஃபினிஷிங்கில் இருக்கும். இது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது இதுதான் அந்த பேனலு. இதுதான் ஃபுல்லாக, இதுதான் 10 அடி வந்து ஃபுல்லாக செட்டிங் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதான் ஃபுல்லாக வந்து ஆங்கிளில் வந்து அந்த ப்ளவுடு வந்து வாட்டர் ப்ரூஃப் ப்ளவுடை செட் பண்ணி ஸ்க்ரூ போட்டு இது ரெடி பண்ணி இது மாதிரி வச்சுருப்பாங்க. வாலு இதில் வந்து பார்த்திங்கன்னா கம்பி, இதில் ஃபுல்லாகவே கம்பி தான் இருக்கும். இதில் கம்பி கட்டி இதில் ஃபுல்லாகவே போட்டு லைன் பண்ணிடுவாங்க. இது ஃபுல்லாகவே ஒரு ரூம் இது ஃபுல்லாகவே போட்டு முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதுலேயே நம்மளுக்கு வந்து லைன் வருது. இதான் ஃபுல்லாகவே கம்பி ஃபுல்லாகவே செட்டிங் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதில் தான் நம்ம வந்து பாயிண்ட்டு, எலக்ட்ரிக்கல் பாயிண்ட் வைக்கிறோம். இதில் என்ன ஒரு விஷயம்னா, இந்த ஹவுஸில் வந்து இப்போதைக்கு நம்ம வந்து எலக்ட்ரிக்கலும் சேர்ந்து செய்கிற மாரி பண்ணியிருக்கோம். அதாவது இதில் ப்ளம்பிங்கு இதை எப்படி கேட்டிங்கன்னா, இதில் வந்து எலக்ட்ரிக்கலை சேர்த்து சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம வந்து ப்ளம்பிங் தான் ஃபோர்ஸ்லி பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு எலக்ட்ரிக்கல் வந்து செப்ரேட்டாக தான் வச்சுருக்கோம். நம்ம அதிகமாக யாருக்கும் பண்ணுறதில்ல. ஏன்னா நம்மளுக்கு இந்த ஒர்க்கு பண்ணுறதுக்கே டைம் கரெக்டாக இருக்குது. அதனால் இந்த வில்லாவில் வந்து எதாவது சேர்த்து செய்ய சொன்னாலும் இந்த வில்லாவில் வந்து நம்ம எலக்ட்ரிக்கல் ஒர்க் சேர்த்து செய்கிறோம். இப்போ இதில் தான் வந்து போர்டு வந்து இதில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். இந்த போர்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து அது திரும்பி செட்டிங் பண்ணக்குள்ளே லைன் வந்து இதாகிடும். இது ஜேபி வேணால் இதை ஃபிட்டிங் பண்ணுறோம். பிரித்த உடனே இதாக இருக்கும். இது ஒன்றா விஷயங்களா, அந்த காங்கிரீட் வேலை பிளாஸ்டிக் வேலைக்கு மிச்சமாக பண்ண தேவையில்ல, டேரெக்டாகவே பட்டி பார்த்துக்கோங்க. அதனால தான் வந்து கரெக்டாக ஃபினிஷிங்காக கரெக்டாக வந்து நேராக பார்த்துக்கோங்க. இதுதான் இதுலேயே ஒரு பாத்ரூம் போடுது. இதுக்கும் நம்ம அடுத்த வேலை பார்க்கணும். ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம போன வீடியோவில் சொல்லியிருந்தேன்ல, இந்த வில்லா பூத்தரை வில்லாவில் வந்து காங்கிரீட் வீடு வந்து நம்ம ப்ளம்பிங் ஒர்க் பண்ணியிருக்கேன்னு, அந்த ஒரு நண்பர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. காங்கிரீட்லாம் எப்படி நீங்கள் அந்த காங்கிரீட்டில் வீடு ஹவுஸ் கட்டுறாங்க, எனக்கு ஒரு வீடியோ வேணும்னு கேட்டிருந்தார். அது எப்படி கட்டுறாங்கன்னா பாருங்கள். இப்போ இது பார்த்திங்கன்னா பில்லர், இந்த பில்லர் வந்து போட்டுடுறாங்க ஃபுல்லாக. இது பில்லர்லேருந்து கம்பி வந்து விட்டுறாங்க. இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா 10 அடி வந்து ஃபுல்லாகவே கம்பி பில்லர் போட்டு நிறுத்திடுறாங்க. அதேமாரி ஃபுல் பில்லரை போட்டுக்கிறாங்க கார்னரு. இந்த கம்பி வந்து ஆப்போசிட்டில் வந்து இந்த பில்லரில் வந்து கம்பி வந்து வாலுக்கு போகிறதுக்கு கம்பி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுறாங்க. அதேமாரி பார்த்திங்கன்னா கீழே பார்த்திங்கன்னா பேஸ்மெண்ட்டில் ஒரு பெல்ட்டை போட்டு கீழே இருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கம்பி வந்து வளர்த்தி விட்ருக்காங்க. இதிலேருந்து தான் ஜாயின் பண்ணுறாங்க. இதை எப்படி ஜாயின் பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா, இப்போ பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பாருங்கள், இதை ஜாயின் பண்ணிக்கிறாங்க பாருங்கள். இது போல் தான் வந்து கம்பி வந்து ஒரு அடி கேப்பில் வந்து ஃபுல்லாகவே கம்பி வந்து 8 ராடில் போட்டு ஃபுல்லாக வந்து 10 அடிக்கு வச்சுருக்காங்க. இது போல் பட்டிட்டு ஒரு ப்ளவுடு போல் வந்து பேனல் போல் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம வந்து காங்கிரீட்டில் சைடுக்கு 10 அடிக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து இது போல் வந்து செட்டிங் பண்ணி காங்கிரீட் போட்டுடுறாங்க. காங்கிரீட் போட்டு இது இருக்குது. இதான் வந்து இது வந்து ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஒரு காங்கிரீட்டு, எல்லாமே வால் ஃபுல்லாகவே காங்கிரீட்டு. இதில் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல்லாம் வந்து போடக்குள்ளே அந்த போர்டுலேயே பாயிண்ட் எல்லாம் செட் பண்ணிடுறாங்க. நான் ப்ளம்பிங்க்கு மட்டும் வந்து நம்மளுக்கு வந்து டைவர்ட்டர்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறோம். கரெக்டான ஒரு மெஷர்மெண்ட்டு நம்மளுக்கு வேணுன்றதுனால அதை நம்ம வந்து பண்ணலை. அதுக்கப்புறம் நம்ம கட்டிங் போட்டு தான் பண்ணின்னு இருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீடு, இதெல்லாம் வந்து ரூமாக செட்டிங் பண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து செட்டிங் போட்டு பேனல் போட்டு 10 அடி டேரெக்டாக நம்ம வந்து பில்லர் வந்து 10 அடி போட்டுட்டு ஃபுல்லாகவே கம்பி ஜாயின் பண்ணி ரூஃப் தான் 10 அடி தான் ரூஃபு. இதில் வந்து கேட்குறாங்க, இதில் வெண்டிலேஷன் வேணும்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதான் வெண்டிலேஷனு போடக்குள்ளே அந்த பேனலில் பார்த்திங்கன்னா இதுமாரி ஒரு ஃப்ரேம் செட் பண்ணி ஓப்பன் கொடுத்துட்றாங்க. ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இது பிரித்து எடுத்துகிட்ட பிறகு ஃப்யூச்சரில் இது முடிஞ்ச உடனே அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து வுட்டில் வேணுமாலும் செட் பண்ணிக்கலாம், யூபிவிசி டோர் வந்தாலும் செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பில்லர் பார்த்திங்கன்னா திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வால்லே வந்து 6 இன்ச்சு தான் வால், பில்லரும் 6 இன்ச்சு தான் வால். ஆனால் அதில் கொடுக்குறாங்க கம்பி வந்து இதான் பில்லரு. இந்த பில்லரில் பார்த்திங்கன்னா அதே நம்ம நான் கொடுக்குற மாரி ஒரு அடி அளவுக்கு பில்லர் கொடுக்குறாங்க. இந்த வீடியோ இப்படி தான், இந்த வீடு தான். இந்த வீட்டை வந்து நம்ம வந்து ப்ளம்பிங் ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த வீட்டில் நம்ம ஏற்கனவே வந்து வேஸ்ட் லைன்லாம் பண்ணிட்டோம். பேஸ்மெண்ட் லெவல்லே வந்து இந்த வீட்டில் வந்து பண்ணியிருக்கோம். இது வந்து இதெல்லாம் பண்ணியிருக்கோம்.